ஹாய் ஹலோ வெரி குட் ஈவினிங் திஸ் இஸ் முருகேஸ்வரி. நம்ம இன்னைக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இப்போ உங்களுக்கு குவிக் புக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டே பை டே ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நம்ம இன்னைக்கு இன்னும் எடுத்த பாயிண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கோத்ரூ வெயிட் பண்ணுவோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா என்னென்ன? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் டேஷ்போர்ட் குவிக் புக் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்ம 3 வகையில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். நம்மளோட இந்த சைடில் இருக்குது மெனுவல் பாரில் இருக்குது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் டூல்ஸில் பார்க்கலாம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் நம்ம கியரில் பார்க்கலாம் செட்டிங்ஸில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த டேஷ்போர்ட்லேயே 3 வகையில் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பார்க்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இது நம்ம பிஸ்னஸோட முதுகெலும்பு. போன எக்ஸாம்பிளுக்கு ஒரு கபோர்ட் எடுத்துக்கிறோம், ஒரு அல்மாரி மாதிரி ஒரு ஷெல்ஃப். அதில் நம்ம 5 வகையான ஷெல்ஃப் இருக்கும், ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது மாதிரி நம்ம இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை 5 வகையில் நம்ம பிரித்து பார்ப்போம். 5 ஷெல்ஃபை அடுக்கி வைக்க போகிறோம். அது என்னன்னா மெயினாக அதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அசெட், நமக்கு வரக்கூடிய சொத்து, நம்ம இன்கம், நம்மளோட கம்பெனிலேருந்து வரக்கூடிய நம்ம சொத்து அசெட்ஸ். லைபிலிட்டி கடன், இக்விட்டி நம்மளோட இன்கம், எவ்வளோ வருமானம் வருகிறது, எக்ஸ்பென்ஸ் நம்மளோட செலவு, நம்ம கம்பெனியோட செலவுகள். இந்த 5 தான் நம்மளோட பிஸ்னஸோட முதுகெலும்பு. இதை கற்றுக்கிட்டாலே குவிக் புக்கில் நீங்கள் 50% கற்றுக்கலாம். ஸோ டே பை டே ஒன் பை ஒன் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோதான். நன்றி. கூடி சீக்கிரம் கற்றுக்கலாம். நாளைக்கு வாபஸ் கேட்சப் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே யூ ஆல்.